என்னோட அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அமைதியில வேலை செய்யாம இருக்கிறதுல கை கால் இயங்காம இருக்கிறது இல்ல அமைதி. கையை காலை கட்டி கண்ண மூடி உட்கார்ந்து இல்ல அமைதி. அமைதின்றது மனசுல கவலையோ பயமோ துக்கமோ யாரை பற்றி அந்த எண்ணமோ இல்லாமல் கவனம் இல்லாமல் இருப்பதுதான் அமைதி இல்லாதது. கவனத்தோடு இருக்கிறது மனம் அமைதியில் இருக்கிறது. எதுவுமே இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, கோபம் இல்லை, ஆத்திரம் இல்லை, அவசரம் இல்லை, மனம் அமைதியுடன் இருக்கிறது. இந்த அமைதியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் மனித விரோதம். அந்த மன அமைதியோடு நீங்க இருக்கும் பொழுது உங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள், இறை வாக்கோடு இருக்கிறீர்கள். அந்த இறை வாக்கை விட்டு நீங்கள் விலகச் செய்வதற்கான எந்த ஒரு காரியமும் கெட்டதுன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லி ஏற்றுக்க வைக்கிறாங்க? நல்லதுன்னு சொல்றாங்க. இது நல்லது, இது கடவுள் கொடுத்தது, இது அவர் கொடுத்தது, இது அந்த மகான் கொடுத்தது. இந்த வார்த்தைகள் என் மூளையை மயக்குகிறது. நல்லதுன்னு சொன்னா மூளை, என் மூளை. மனசு அப்படி இல்லை, நல்லதுன்னு சொன்னாலும் நல்லதுதானா அப்படின்னு பார்ப்போம். நாம மனிதன் படி வாழ வேண்டியது. மூளை, எல்லா வேண்டங்களுக்கும் மூளை இருக்கு. நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் அதுவும் பண்ணும். எப்படி ஒரு கொக்கு ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சின்ன உணவை போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை பிடிக்க வரும்போது அந்த மீனை பிடிச்சிருக்கு. கொக்கு செய்யும், அதுக்கு மூளை இருக்கு. இதை எப்படி பிடிப்பது, அதை எப்படி வர செய்வது, எப்படி பிடிப்பது. அப்ப உங்க மூளை இதெல்லாம் செய்யும். மனதின்படி வாழ வேண்டியவன். மனதிற்கு தெளிவு தேவை. ஒன்றை பற்றி எதை தெளிவு இருந்தால் தான் மனசு அமைதி அடையும். தெளிவில்லை என்றால் மனம் அமைதி அடையாது. நாம் மனிதனாக இருக்க மாட்டோம். தெளிவுடன் இருக்கும்போது மட்டும்தான் நாம் மனிதனாக இருக்கின்றோம். இல்லை என்றால் எந்த உயிரினத்துக்கும் உங்களுக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. மனதோடு இருக்கும்போது மட்டும்தான் அவன் மனிதன். அந்த மனதிற்கு தான் செய்யக்கூடிய காரியத்தின் மீது ஒரு தெளிவு வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அந்த தெளிவோடு நீங்க செய்யும்போது மனசு அமைதியா இருக்கும். இப்போ உங்களுக்கு அதை விட தெளிவு அதிக கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கவனம் அதிகரிக்கும். ஒரு சோதனை வருகிறது, நீங்க செஞ்சுட்டு இருக்க காரியத்துல ஒரு சோதனை வருது. இன்னும் மனசு அமைதி, அவ கவனம் கூடுது. கவனம் கூடும் போது ஒரு தெளிவு கிடைக்குது, மனசு அமைதி அடையும். தெளிவு கிடைக்கும் போதுதான் மனம் அமைதி இருக்கும். தெளிவில்லை என்றால் மனதில் அமைதி ஏற்படாது. நாம் மனிதனாக இருக்க மாட்டோம். தெரிஞ்ச விஷயமே பத்தாது, ஒரு சூழல் ஏற்படுது. நான் கவனிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். என் கவனத்தை சிதைப்பதற்காக பல காரியங்கள் புரிஞ்சுக்காங்க. நீங்க இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்படுறீங்க. அறிவியல் கண்டுபிடிப்புடைய நன்மைக்காக உருவாகிறதா? அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன அர்த்தம்? என்னுடைய தேவைக்காக நான் விளங்கிக் கொண்டதிலிருந்து ஒரு பொருளை பயன்படுத்துவது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மூளை அதை சொல்லிக் கொடுக்கும், மனம் அதை சொல்லித்தராது. மூளையை கொண்டு செயல்படக்கூடியவர்களைத்தான் சைத்தான் என்று கூறும். மனதின்படி வாழக்கூடியவர்கள் மனிதர். கெட்ட சக்தி சைத்தான் என்றால் கெட்டது. கெட்டது மூளையின்படி. மூளையை டிஸ்டர்ப் பண்ணும் போது மட்டும்தான் மனிதன் பாரகமாகின்றான். அதே மனிதன் பக்கம் திரும்பி விடுபட்டு விடுகின்றார். மனதின் பக்கம் திரும்பி விடுங்கள். அங்கே உங்களுடைய இறை வாக்கு, வழிகாட்டக்கூடிய வாக்கு இருக்கிறது. அது நம்மை வழிநடத்துகிறது. மனிதனாக இருக்க செய்யும் அர்த்தம். வழி நடத்துதல் என்றால் மனிதனை மனிதனாக இருக்க செய்வதுதான் வழி நடத்துதல்.